நவீனமயமாக்கப்பட்ட கொழும்பு மத்திய பேருந்து நிலையம் மக்களிடமின்று கையளிப்பு. கொழும்பு புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம் விரிவான நவீனமயப்படுத்தலுக்கு பின்னர் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன மற்றும் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிரிசிங்க உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். நாட்டில் தங்கத்தின் விலை அதிகரிப்பு. ஒரே நாளில் 4 லட்சத்தை கடந்தது தங்கத்தின் விலை. உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை இன்று ஒரு பவுனுக்கு 7000 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 4,05,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,72,600 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. 3000 லிட்டர் எரிபொருளுடன் பவுசர் விபத்து. வாலிவாலியாக அள்ளிச் சென்ற மக்கள். இலங்கையில் சம்பவம். பதுளை கொழும்பு வீதி புகவக்ககாக வெல பகுதியில் சுமார் 33,000 லிட்டர் எரிபொருளை ஏற்றி சென்ற பவுசர் ஒன்று நேற்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்திற்குண்டான பவுசரில் இருந்து பெருமளவில் எரிபொருள் வெளியேறிய நிலையில் அருகில் இருந்த பொதுமக்கள் வாளி, பேரல் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி எரிபொருளை அள்ளிச் செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. சம்பவ இடத்திற்கு போலீசாரும் தீயணைப்பு பிரிவினரும் விரைந்து சென்று நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மதுபான சாலைகளுக்கு பூட்டு. வெளியானது அறிவிப்பு. தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு ஏப்ரல் 13 மற்றும் 14 தேதிகளில் நாளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட்டிருக்கும் என மதுவரி ஆணையாளர் நாயகம் MPNA பெமருத்னா அறிவித்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தின் அனுமதியுடன் மதுபான விற்பனை நிலையங்கள், மதுபான கூடங்கள், உணவகங்கள், விருந்தகங்கள் மற்றும் விடுதிகள் உள்ளிட்ட உரிமம் பெற்ற அனைத்து இடங்களிலும் இந்த 2 நாட்களும் மதுபான விற்பனை இடைநிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூடப்பட்டுள்ள வீதிகள் விரைவில் திறப்பு. வடக்கு மாகாண மக்களுக்கு ஜனாதிபதியின் முக்கிய அறிவிப்பு. வடக்கில் பாதுகாப்பு படையினர் வசமுள்ள தனியார் காணிகளையும் முறையாக விடுவிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி என்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி என்றகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இடம்பெற்ற பாதுகாப்பு அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி மத வழிபாடு தலங்களுக்குரிய காணிகள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது கேட்டறிந்துள்ளார். கடந்த 2ஆம் தேதி, இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட யக்கச்சியில் ஊர்வணிகன்பற்றி என்கிற கிராமத்தில் இருக்கின்ற காணி அந்த மக்களுக்குரிய சொந்த காணி. அவர்கள் பரம்பரையாக வரலாற்று ரீதியாக ஆண்டாண்டு காலம் 6-7 பரம்பரைகளாக ஆண்டு வந்த காணி. அந்த காணியிலே ஊர்வணிகன்பற்று காணியிலே அவருடைய சொந்த காணிக்குள் முத்துமாரியம்மன் ஆலயம் உண்டு, பொதுநோக்கு மண்டபம் உண்டு, சிறுவர் முன்பள்ளி உண்டு, சிவபூமி அறக்கட்டளைக்குரிய காணியும் அங்கே உண்டு. இவ்வளவும் இருந்தும் கூட அந்த மக்கள் 90ஆம் ஆண்டு யுத்தத்தை காரணம் காட்டி அந்த இடத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டு மீண்டும் அந்த மக்கள் தங்களுடைய சொந்த இடத்திலே போய் குடியேறி இருந்தார்கள். பின்னர் 2006ஆம் ஆண்டு மீண்டும் யுத்தம் வெடித்த பொழுது அவர்கள் அந்த இடத்திலிருந்து இடம்பெயர வேண்டிய நிலைமை வந்தது.
2006க்கு பிறகு அந்த இடத்தை பிடித்துக்கொண்ட இராணுவத்தினுடைய இயந்திர பொறியியல் பிரிவைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுது அங்கே இருக்கின்ற கிட்டத்தட்ட 30 ஏக்கர் வரையான காணியை தங்களுக்கு தர வேண்டும் என்று சட்டவிரோதமாக அளந்தெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அன்றைய தினம் கடந்த 2ஆம் தேதி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளருடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் நில அளவை திணைக்களம் இந்த காணியை அளந்து இராணுவத்திற்கு வழங்குவதற்கு முயற்சி செய்திருந்தார்கள். அவ்வாறான முயற்சியை அங்கு திரண்ட மக்களும் அங்கே வந்திருந்த அரசியல் தலைவர்களும் அதனை பூரணமாக தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். குறிப்பாக அந்த மக்கள் தங்களுடைய கோரிக்கையாக கூட இதனை முன்வைத்திருந்தார்கள். இந்த 4வது பட்டாலியன் என்கின்ற மின்சாரம் மற்றும் இயந்திர பொறியியல் படையணி வசம் உள்ள இராணுவ முகாம் எங்களுடைய பரம்பரை காணி, இதனை தயவு செய்து அளக்காது எங்களிடம் தாருங்கள், எங்களுடைய சொந்த காணியை எங்களிடம் தாருங்கள் என்று மக்கள் கேட்டிருந்தார்கள். ஆனால் நில அளவை வந்த உத்தியோகத்தர்களும் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளருடைய எங்களால் முன்வைக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக நான் அரசாங்க அதிபரோடும் பிரதேச செயலாளரோடும் நான் தொடர்பு கொண்டு பேசியிருந்தேன். அதற்கு பிற்பாடு இது அளவைகள் நிறுத்தப்பட்டிருந்தது. இங்கே கிட்டத்தட்ட 21 பேர் கையெழுத்து வைத்து தந்த கடிதத்தை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, அந்த ஊர்வணிகன் பற்றி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் 21 பேர் தங்களுடைய காணி இது தங்களுடையதுதான் என்பதை அவர்கள் தெளிவாக தந்திருக்கிறார்கள். குறிப்பாக முருகேசு செல்வராசா, மயில்வாகனம் பாலச்சந்திரன், சிவபூமி அறக்கட்டளை நிலையம், தம்பையா வல்லிபுரம், சந்திரரூபன் உதயகலா, மார்க்கண்டு பொன்னம்மா, காண்டீவன் பத்மாவதி, பிரகாஷ் சுபத்ரா, செல்லப்பா தியாகராசா, பாஸ்கரன் கேதீஸ்வரி, துஷ்யந்தன் சுஜீபா, சிவசிதம்பரம் லோஜினி, கமலாவதி செல்வராசா, கனகரத்னம் மகேஸ்வரி, முருகேசு ஜோகராணி, செந்தில் வேலவன் மேனகை, தர்மலிங்கம் தாசன் இவர்களுடைய இந்த காணிகள் பரம்பரையாக சொந்த காணிகளை நான் அந்த பட்டியலையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, மக்களுடைய சொந்த காணிகளை இவ்வாறு வலுக்கட்டாயமாக ஒரு யுத்தம் இல்லாத நாட்டிலே அளந்து பறித்து கொடுப்பதற்கு ஏன் இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது? இது எவ்வளவு கொடூரமானது! இன்றைக்கும் பலிகாமம் வடக்கிலும் யாழ்ப்பாண பகுதிகளிலும் கிளிநொச்சியிலும் மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்தை இழந்து தெருக்களிலே அனாதைகளாக இன்னொருவருடைய காணியில் அல்லது உறவினர் நண்பர் வீடுகளிலே குடியிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய சொந்த காணிகளை அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாலே அரசாங்கம் நில அளவை திணைக்களத்தை அனுப்பி இராணுவ போலீஸ் பிரசன்னத்தோடு அளக்க முற்படுவது மிக கொடூரமானது. கடந்த அரசுதான் இதனை செய்ததென்றால் ஏன் உங்களுடைய அரசால் அந்த 30 ஏக்கர் காணிகளை கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த மக்களுடைய துயரங்கள் மிகவும் முக்கியமானது. இந்த நாடு ஏன் இன்னும் உருப்படுவதில்லை? நான் அடிக்கடி சொல்வதுண்டு, கர்ம வினைகள் உங்களை ஒரு காலம் உருப்பட விடாதன். நான் அடிக்கடி இந்த உயர்ந்த சபையிலே சொல்லியிருக்கிறேன். கடந்த காலங்களில் இருந்த அரசியல் தலைவர்கள் விட்ட தவறுகள், தமிழ் மக்கள் மீது புரிந்த யுத்தங்கள், இன்றைக்கும் தொடர்ந்து அந்த மக்களை தெருக்களிலே வைத்துக்கொண்டு அவர்களுடைய காணிகளையும் விடாமல் பறிக்க முயற்சிப்பது மிக கொடூரமானது. கண்ணுக்கு முன்னாலே தன்னுடைய நிலத்தை அளந்து பறிப்பது என்பது சொந்த காணிக்காரனுடைய ஒரு மனநிலையை நீங்கள் அந்த உரிமையாளராக இருந்தால் உங்களுடைய மனங்களால் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களே, எனக்கு ஒரு நிமிஷம் தாருங்கள். நான் கேட்கிறேன், இந்த மக்களுடைய உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள். பல்கலைக்கழக மாணவர்களை விசாரிக்கிறீர்கள். இந்த அரசு காலத்தில் சாதாரணமாக அரசியல் உரிமைக்காக போராடுகின்ற செயல்பாட்டாளர்களை விசாரணைக்கு கொழும்புக்கும் கிளிநொச்சிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் கூப்பிடுகிறீர்கள். மக்களுடைய காணிகளை பறிக்கிறீர்கள், வலுக்கட்டாயமாக அளந்து எடுக்கிறீர்கள். இதுக்கு ஒரு என்ன நியாயம்? இது இந்த மக்களுக்கான நியாயம் எப்பொழுது கிடைக்க போகிறது? எந்த அரசாங்கத்தில் கிடைக்க போகிறது? நாங்கள் எல்லாரும் சம உரிமை என்று நீங்கள் பேசுகிறீர்கள், உங்களுடைய அரசு பேசுகிறது, தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொன்னதை செய்வதாக சொல்கிறார்கள். ஆனால் மக்களுடைய உரிமைகளை மதிக்க தெரியாத ஒரு அரசு, மக்களுக்கான அவர்களுடைய எண்ணங்களை சரியான முறையில் புரிந்து கொண்டு ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்க முடியவில்லை என்றால் நீங்கள் தொடர்ந்தும் கொரோனா காலம் ஒன்று நடந்ததல்ல, இப்பொழுது உலகத்தில் நடக்கிற யுத்தத்தால் இருக்கிற வறுமையும் பொருளாதார வீழ்ச்சியும் அல்ல, இதைவிட மோசமான வீழ்ச்சி வரும். நீங்கள் நல்லெண்ணங்களை சரியாக பிரதிபலிக்க தவறினால் நீங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமானது. இந்த அரசு கூட இந்த தமிழ் மக்களுக்கான பிரச்சனையை, இந்த மண்ணில் இருக்கின்ற இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான சிந்தனை எண்ணங்களில் எள்ளளவும் இன்னும் பிரதி சபாநாயகர்களே, நான் சொல்லுகிறேன், நீங்கள் சமாதானம் பற்றி பேசுதல், நல்லிணக்கம் பற்றி பேசுதலுக்காக நீங்கள் கடக்க வேண்டிய பாதை இன்னும் கடினமானதும் தூரமானதும். முதலில் அதனை சிந்தியுங்கள், அதற்கான பாதையை திறவுங்கள், இந்த மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள். அதன் மூலம்தான் ஒரு நியாயமான நாட்டை, ஒரு கௌரவமான நாட்டை, இனங்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாட்டை உங்களால் உருவாக்க முடியும் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கின்றேன்.